மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஓபாமா. ஆமாம், இப்படி தான் இருக்கணும். பின்ன என்ன, இங்கே ஃப்ளைட்டு விட்டுட்டு எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு வந்து நைஸாக ஃப்ளைட் எடுத்தா நான் என்ன சொல்கிறது, நான் என்ன மற்ற சேனல்காரங்க மாதிரி வந்து எப்படி சொல்கிறது, ஏமாலியா? நீங்களே சொல்லுங்கள். மற்ற சேனல்காரங்க தான் ஒத்துக்குவாங்க, நான்லாம் ஒத்துக்க மாட்டேன் ஓபாமா. வாடகை கொடுத்தா தான் ஒத்துக்குவேன். நான் என்ன ஏமாலியா என்ன? சுமதி, சந்தியா, ராஜா எல்லாருமே வந்தாங்க, எனக்கு தான் நேரம் இல்லை. ஓஹோ, ஓகே அண்ணா, ஓகே அண்ணா. ராஜா யாரு? சுமதி ஓகே, சுமதி சிஸ்டர் ஓகே, சந்தியா சிஸ்டரும் ஓகே, சந்தியா நம்ம சந்தியா ஓகே. ராஜா யாருன்னு தெரியலையே அண்ணா. கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாரே. ஆமாம், இந்த ஒபாமா கிட்ட இது மாதிரிலாம் ஐஸ் வச்சா நாங்கள் ஏமாந்துருவோமா என்ன? ஹுசேன் அண்ணா இவர் பார்த்தீங்களா, நல்லா ஐஸ் வைக்கிறாரு. இந்த ஒபாமா கிட்ட காசு எதிர்பார்க்குறீங்களா நண்பியா? நல்லா ஐஸ் வைக்க கற்றுன்னு இருக்கிறாரு இந்த ஒபாமா. நீங்கள் டக்குன்னு வாங்க, அமெரிக்காவின் நாட்டு இங்கே வந்து இருக்கேன் நம்பி. புரியல. நீங்கள் டக்குன்னு வாங்க, அமெரிக்காவின் நாட்டு இங்கே வந்து இருக்கேன். அமெரிக்காவின் நாட்டுவா? புரியவில்லையே ஒபாமா. நீங்கள் டக்குன்னு வாங்க. சரி வரோம் ஓபாமா, அமெரிக்காவுக்கு தானே வரோம் நாங்கள். இது என்ன கமெண்ட்டு புரியலையே. நீங்கள் டக்குன்னு வாங்க, அமெரிக்காவின் நாட்டு இங்கே வந்து இருக்குங்க. அமெரிக்காவில் வந்து இருங்கன்னு சொல்கிறீங்களா? ஒபாமா அமெரிக்காவுக்கு வாங்கன்னு சொல்கிறீங்களா? ஓஹோ, சரி ஒபாமா, கண்டிப்பாக ஒபாமா, கண்டிப்பாக வருகிறோம் ஒபாமா. ராஜா என்னை கலாய்த்து விட்டார். எல்லா லைவ்லையும் போட்டு வாங்குறீங்க, இங்கே சைலண்டாக. ஓஹோ, நீங்கள் வந்து அப்போ 2 மொபைல் வச்சுருந்து ஒரு மொபைலில் லைவ் போட்டு ஒரு மொபைலில் வந்து கமெண்ட் அனுப்பிச்சிங்களா? அப்போ பேசலையா நீங்கள்? தீனா அண்ணா நண்பி, நான் போய் வருகிறேன் நண்பி. சரி ஓபாமா, சரி ஓகே விடுங்க. நீங்கள் வேறு நண்பனால் போயிட்டீங்க. சரி ஓபாமா, மகிழ்ச்சி ஓபாமா. ஃப்ளைட்டை எடுத்துக்கோங்க. நான் வாடகைலாம் கேட்கல, சும்மா உங்களை கிண்டல் பண்ணேன், ஓகேவா? ஆமாம் நம்பி. சரி ஓபாமா, அமெரிக்காவுக்கு வேறு வர சொல்லிட்டீங்க. சரி, அதனால் உங்களை வந்து மன்னிச்சு விட்டுடுறோம். சரி, எடுத்துகிட்டு போங்க. சொல்கிறதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போயாச்சா? என்ன ஹுசேன் அண்ணா, ஒரு மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை, எதுவுமே இல்லை. அவர் மாட்டுன்னு வந்தார், ஏதோ 2 வார்த்தை சாம்பிளுக்கு சொன்னார். ஃப்ளைட்டை எடுத்துகிட்டு நான் பர்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஃப்ளைட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டார். இதெல்லாம் என்ன நியாயம் ஹுசேன் அண்ணா? நீங்கள் தான் கேட்கணும். அவர் புதிதாக வருபவர் கீர்த்தி லைவில். இப்போ இன்னொரு சந்தேகம் வருமே, கீர்த்தி யார் என்று. நீனா அண்ணா, உண்மைதானா? யார் அந்த கீர்த்தி? கரெக்டாக தான் சொல்கிறீங்க. ஆமாம், யார் அந்த கீர்த்தி அண்ணா? ராஜாவே யாருன்னு தெரியல. இல்லை கீர்த்தி பேர் சொன்னால் பின்ன நான் கேட்க மாட்டேனா அண்ணா? ஹுசேன் அண்ணா ஒர்க்கில் இருக்கீங்களா? ஆமாம், ஒர்க்காக தான் இருக்காருன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா அவரும் பேசியிருப்பாரே. ஒர்க்கில் தான் இருக்கார் போல். நான் சைலண்ட் வாட்சிங் நினைக்கிறேன். என்ன ஹுசேன் அண்ணா, கரெக்டா? சுகன் ஆர்எஸ் வாங்க, வரும்போதே ஹார்ட்டோட வரீங்க. வாங்க சுகன், உங்களுக்கும் ஹார்ட். வாங்க, வணக்கம். முதல் தடவை லைவுக்கு வந்திருக்கீங்க, மகிழ்ச்சி. வாங்க சுகன், நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? சுகன் சொல்லுங்கள். முதலில் லைவ் போட்டு எப்படி சைலண்ட்டாக இருப்பது? வெல்கம் பண்ண வேண்டாமா? ஆமாம் தீனாண்ணா, அதுக்கு தான் நான் கேட்குறேன். பேசுனீங்களா இல்லை கமெண்ட் மூலயமா பேசுனீங்களான்னு கேட்குறேண்ணா. எனக்கு அதுவே தெரியல. நீங்கள் லைவை வந்து பப்ளிக்காக வச்சுருந்தீங்கன்னா நான் போய் பார்த்துருப்பேன். நீங்கள் பப்ளிக்காக கூட வைக்கல, ப்ரைவேட்டாக வச்சுருக்கீங்க போல். அதுதான் நான் உங்ககிட்ட பேசிட்டு உங்கள் சேனலில் வந்து பார்த்தேன். திஸ் வீடியோ இஸ் ப்ரைவேட்னு வந்துச்சு. ப்ரைவேட்டில் போட்டுட்டீங்க, கரெக்டாக தீனாண்ணா? ஹுசேன் அண்ணா, நீங்கள் இருக்கீங்க பாரு. நம்ம கீர்த்தி சுரேஷ் தான் சொல்கிறாரு போல. தீனா நம்ம கீர்த்தி சுரேஷ். ஐயோ கடவுளே, ஹுசேன் அண்ணா. என்ன தீனாண்ணா, நம்ம கீர்த்தி சுரேஷ் அது? ஹைலைட் ரெக்கார்ட் பண்ண வேண்டுமா சுவாதி? பண்ணுங்க அண்ணா, அதுவும் ஒரு வியூஸ் வரும் இல்லையா அண்ணா? பண்ணுங்க, நானும் இப்போ பண்ணுறேன்.